வணக்கம். என்னுடைய பேர் வி.ஆர். வேலுமயில், பெருந்தலைவர் நற்பணி மன்ற நிறுவன தலைவர், கோவை மாவட்டம். இதுக்கு முன்னாடி சமத்துவ மக்கள் கட்சியில மாநில இளைஞர் அணி துணை செயலாளராக இருந்திருக்கேன். இப்போ கட்சி தலைவர் அவர்கள் பிஜேபியோட இணைஞ்ச உடனே அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கிறோம். 2 நாள் முன்னாடி ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தலைவர் அவர்கள் கூறினார்கள் என்னவென்றால், நமது திருச்சி சிவா பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒரு அப்பழுக்கற்ற மாமனிதர், புனிதர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவரை பற்றி அவர்தான் கலைஞரிடம் இனி இந்த தமிழகத்தை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கையை பிடித்து கூறியதாகவும், அவர் எப்போதுமே ஏசி அறையில் தான் தூங்குவார், அவருக்காக கலைஞர் அவர்கள் எல்லா அரசு விடுதி இல்லத்திலும் ஏசி அறையை உருவாக்கினார் என்றும் ஒரு அப்பட்டமான பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார். இவர் சொகுசாக டெல்லியில் ஜாலியாக பெண்களுடன் உல்லாசம் இருந்து சுத்தி கொண்டிருக்கிறார். இவருக்கு என்ன தெரியும் பெருந்தலைவரை பற்றி? பெருந்தலைவர் 9 ஆண்டுகளும் தமிழக முதல்வராக இருந்த போது தமிழகத்தில் பல அணைகளை கட்டி விவசாயத்திற்கு நீர் ஆதாரத்துக்கு தேவையான அளவு பல அணைகளையும் படிக்காத பாமர மக்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் வரவழைத்து இன்று தமிழகத்தில் படித்தவர்கள் விஞ்ஞானிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காமராஜர் பெருந்தலைவர் ஐயா மட்டுமே தான். இதை ஒரு முறை விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கூட ஒரு முறை கூறியுள்ளார்கள். அதே மாதிரி ஐஏஎஸ் செல்வராஜ் சொல்லி இதுவரை ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்த பல பேர் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு பெரிய மாமனிதரை இவர் இப்படி கூறியதற்கு இவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக முதல்வர் அவர்கள். ஏன் இவ்வளவு நாள் காலம் தாழ்ந்து அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்று தெரியவில்லை. நாங்கள் எங்களது மன்றம் சார்பாகவும் வியாபாரிகள் சங்கம் சார்பாகவும் தலைவர் சரத்குமார் அவர்கள் சார்பாகவும் பல புகார்களை கொடுத்துள்ளோம். தமிழ்நாடு நாடார் சங்கம் உத்தரமேசு நாடார் மூலமாகவும் புகார்களை கொடுத்துள்ளோம். அத்தனை புகார்களையும் வாங்கி வைத்துக் கொண்டு கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏனென்று புரியவில்லை. இனியும் காலம் தாமதித்தால் தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் போராட்டம் வெடிக்கும், மாபெரும் உண்ணாவிரதம் கண்டிப்பாக இருப்போம். அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து கண்டிப்பாக உண்ணாவிரதம் இருப்போம், போராட்டம் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருந்தலைவர் அவர்கள் இந்தியாவில் மாபெரும் 2 பிரதமரை உருவாக்கிய கிங் மேக்கர் அவர்கள். பிரதமர் பதவி தன்னை தேடி வந்த பொழுது பதவி துச்சமிட வேண்டாம் என்று அன்று இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக்கியவர். அப்பேற்பட்ட மாபெரும் மகான். அதுபோல 10 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் 15 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். அவர் இறக்கும் போது அவருடைய சட்டப்பையில் வெறும் 143 ரூபாய் பணமும் 2 வேஷ்டி சட்டை, பழைய சப்பல் இதுதான் இருந்தது. அப்படிப்பட்ட மாபெரும் அப்பழுக்கற்ற மனிதரை இவர் பேசியதற்கு என்ன காரணம் என்று புரியவில்லை. இவர் மீது கண்டிப்பாக இவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை முதல்வர் அவர்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல்வர் அவர்கள் இவர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் கண்டிப்பாக அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.